திருவனந்தபுரம் மேயர் ஆர்யா ராஜேந்திரன் ஒரு கையில் தனது குழந்தையை வைத்துக்கொண்டு மறுகையில் அரசு கோப்புகளில் கையெழுத்தும் இடும் வீடியோ மற்றும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு தாயாக தனது குழந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு ஒரு மேயராக மாநகர மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளையும் நிறைவேற்றுகிறார். இது ஒரு பெண்ணின் ஆற்றலையும் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது என கேரள மக்கள் ஒரு பக்கம் புகழ் மாலை சூட்டி வருகின்றனர். அதே நேரம் ஒரு பெண் மட்டும்தான் குடும்ப வேலைகளை தனது தலையில் போட்டுக்கொள்ள வேண்டுமா, ஏன் இந்த வேலையை அவரது கணவர் செய்ய முடியாதா என பெண்ணுரிமை போராளிகள் சிலர் எதிர்கேள்வி கேட்கவும் தயங்கவில்லை. சிலரோ குழந்தையை வைத்துக்கொண்டு எப்படி வேலை பார்க்க முடியும், இதனால் மக்கள்தான் பாதிப்பு அடைவார்கள் என வக்கிரத்தை கக்கவும் தவறவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திருவனந்தபுரம் மேயர் ஆர்யா ராஜேந்திரன் இந்திய அளவில் 21 வயதில் மேயரான முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர். பாலுச்சேரி தொகுதி இடதுசாரி எம்எல்ஏ சச்சின் தேவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இதற்கு முன்பு ஆஸ்திரேலிய எம்பி லாரிசா வாட்டர்ஸ் நாடாளுமன்றத்தில் தனது குழந்தைக்கு பாலூட்டும் வீடியோ வைரலானது. இதேபோல் நியூசிலாந்து எம்பி வில்லோ ஜீன் பிரைன் தனது குழந்தையுடன் நாடாளுமன்றம் வந்த புகைப்படங்கள் வைரலானது. அமெரிக்க பெண் செனட் உறுப்பினர்கள் தங்களது பால்குடி மறக்காத குழந்தைகளை அவைக்கு எடுத்து வரலாம் என்ற சட்டமே நிறைவேற்றப்பட்டது. இந்த சூழலில் கேரள மேயர் தனது குழந்தையுடன் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார்.